பெண்கள் குறித்து இழிவாக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி மன்னிப்பு கோரியுள்ளார். சென்னையில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து இழிவாக பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து அமைச்சர் பொன்முடிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்தன. இந்த விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடியை திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனடி நடவடிக்கை எடுத்தார். இதையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலினை அவரது முகாம் அலுவலகத்தில் சந்தித்து அமைச்சர் பொன்முடி விளக்கமளித்தார். இந்நிலையில் தனது பேச்சுக்கு அமைச்சர் பொன்முடி மன்னிப்பு கோரியுள்ளார். இது தொடர்பாக பொன்முடி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய உள்ளரங்க கூட்டத்தில் தவறான சொற்களை பயன்படுத்தி பேசியதற்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார். நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் உள்ள தனக்கு இதுபோன்ற தடுமாற்றம் ஏற்பட்டது குறித்து மிகவும் வருந்துவதாக கூறியுள்ளார். பலரின் மனதை புண்படுத்தும் வகையிலும் தலைகுனிவு ஏற்படும் வகையிலும் தனது பேச்சு அமைந்ததற்கு வருந்துவதாக பொன்முடி தெரிவித்துள்ளார். மனம் புண்பட்ட அனைவரிடமும் தனது பேச்சுக்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இடிபோல் வந்து இறங்கியதால் பீதியின் உச்சத்தில் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். திமுக செய்த வரலாற்று பிழைகள் இந்த கூட்டணி மூலமாக திருத்தி எழுதப்படும் என்று தனது முந்தைய எக்ஸ் பதிவை நினைவு கூர்ந்துள்ள இபிஎஸ், தமிழ்நாட்டின் நலனுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என அமித்ஷா கூறியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவாக இருக்கும் என்று இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்த மு.க. ஸ்டாலின் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்றி நாடகங்களையும் தொகுத்து அறிக்கையாக வெளியிட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். மணிப்பூர் பற்றி முதலமைச்சருக்கு இருக்கும் அக்கறை தமிழ்நாட்டு பெண்கள் மீது இருக்கிறதா என்று இபிஎஸ் வினவியுள்ளார். திமுகவின் ஊழல் ஆட்சியை அகற்றி மக்களின் பேராதரவோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதிபட கூறியுள்ளார். அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணிக்கு பணிய வைத்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக அல்லாத கூட்டணியை அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சித்த நிலையில் அது சாத்தியமில்லாமல் போனதாக கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று அமித்ஷா மட்டும் கூறியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லவில்லை என்றும் தெரிவித்தார். அதிமுக தொண்டர்கள் இதை மனப்பூர்வமாக ஏற்க வாய்ப்பில்லை. இந்த கூட்டணி ஏற்கனவே உருவான கூட்டணி, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி. திமுக கூட்டணிக்கு எதிராக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக எந்த தாக்கமும் ஏற்பட்டு விடாது என்ற நம்பிக்கை உள்ளது. ஆளுநர் ஆர் என் ரவியை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை விமர்சித்தவர்களுடன் கூட்டணி வைத்ததை அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்றார். இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் அதிமுக தொண்டர்களை இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மேலாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க? சாதாரண விமர்சனமா? புரட்சி தலைவர் அம்மாவை பண்ணாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பண்ணாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு கூனி குறுகி அவர் பக்கத்தில் உட்காருகிறார்களே, தொண்டர்கள்லாம் இதை எவ்வளவு வேதனையோட பார்ப்பாங்க. அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இது நிலைக்குமா, இது நீடிக்குமா, அல்லது 3-4 மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா, எதுவுமே தெரியாது. இதனிடையே தற்போதைய சூழலில் தேமுதிக எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். எந்த கூட்டணிக்கு போறோம், யார் கூட்டணிக்கு போறோம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் நாங்க டிசிஷனே எடுக்கல. இதான் உண்மை. அதனால எங்க கிட்ட யாரும் கலந்து ஆலோசிக்கவும் இல்லை, நாங்களும் யாருடனும் பேசவும் இல்லை. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருப்பதால் கட்சியின் வளர்ச்சிப் பணியில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் கூறினார்.